1928ஆம் ஆண்டு பச்சைமலை அடிவாரத்தில் ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டது. இம்மலையிலிருந்து வரும் காற்று தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள நோயுற்றோரை குணப்படுத்துவதாக ஒரு காலத்தில் நம்பப்பட்டது. ஆனால் அது இந்தியாவிற்கு HIV வருவதற்கு முன்னால். We had 6,000 new HIV patients coming to our hospital in 2001, 11,000 patients in 2002, and last year we had 13,000 patients. தாம்பரம் சானிட்டோரியம் என்று அழைக்கப்படும் அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனை துறைமுக நகரான சென்னைக்கு சற்றே வெளியே அமைந்துள்ளது. 70 லட்சம் முதல் 1 கோடி மக்களுக்கு வசிப்பிடமாகும் தென்னிந்தியாவின் வணிக மையமான இந்த சென்னையில்தான் இந்தியாவின் முதல் HIV நிலை கண்டறியப்பட்டது. இது பாலியல் தொழிலாளர்களிடமும் லாரி ஓட்டுநர்களிடமும் ஆரம்பித்தது. ஆனால் விரைவில் பரவி குடும்பங்கள், குழந்தைகள் மற்றும் எல்லா துறை சார்ந்த மக்களையும் பாதித்தது. இன்று தமிழ்நாடு மற்ற எந்த ஒரு இந்திய மாநிலத்தை விடவும் அதிகமான விகிதத்தில் HIV தொற்றினை பெற்றுள்ளது. ஆனால் தாம்பரம் சானிட்டோரியத்தில் HIV என்பது வெறும் எண்களும் பதற்றமடைய செய்யும் புள்ளி விவரங்களும் மட்டுமல்ல. HIV நோயாளிகள் வாழ்க்கை, வேலை, குடும்பங்கள் மற்றும் முகங்களை உடைய மனிதர்கள். 5 வயது விக்டரின் குடும்பம் எய்ட்ஸ் பராமரிப்புக்காக தாம்பரத்திற்கு வந்திருக்கின்றனர். விக்டரின் தந்தை இயேசுதாஸிற்கு HIV இருந்த போதிலும் அவர் வேலைக்கு செல்லும் அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கிறார். ஆனால் விக்டரும் அவன் தாய் ஜோதியும் பலகீனம் அடைந்து வருகின்றனர். விக்டரின் பாட்டி மருத்துவமனை பிரிவிலேயே தங்கி அவர்களுக்கு உதவியும் பராமரிப்பும் அளித்து வருகிறார். இது மே 2003. HIV ART கூட்டு மருந்துகள் இன்னும் தாம்பரத்தில் கிடைக்கப் பெறவில்லை. பணியாளர்கள் தங்களால் இயன்ற ஆறுதலை அளிக்கின்றனர். ஆனால் ஜோதியும் இயேசுதாசும் தங்கள் மகனை எய்ட்ஸுக்கு பறி கொடுக்க யாராலும் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க இயலவில்லை. விக்டருக்கு காலதாமதம் ஆகிவிட்ட போதிலும் அவன் தந்தை இயேசுதாஸிற்கும் தாய் ஜோதிக்கும் இன்னும் தாமதம் ஆகிவிடவில்லை. ART கூட்டு மருந்து சிகிச்சை எய்ட்ஸுடன் வாழ்வோருக்கு ஒரு வரப்பிரசாதமாகும். இப்போது வரை இந்த அற்புதம் இந்தியாவின் பொது மருத்துவமனைகளில் கிடைக்கவில்லை. ஆனால் விக்டர் இறந்து 6 மாதங்கள் கழித்து ஜனவரி 2004 இந்திய அரசு தாம்பரத்தை இலவச கூட்டு மருந்து சிகிச்சைக்கான சோதனை களமாக அறிவித்தது. Actually, most of us in these hospitals were taken off guard, really, because we never expected ART program is going to come so soon. வரவிருக்கும் ART மருந்துகளுக்காக தயாராகும் வகையில் தாம்பரம் பணியாளர்கள் ART ஆற்றுப்படுத்துதலுக்கான இடவசதியும் சிகிச்சையை கையாள்வதற்கான விதிமுறைகளையும் உருவாக்குவதற்கு துரிதமாக செயல்படுகின்றனர். ART மருந்துகளை ஆரம்பிப்பதற்கான சரியான நேரம் ஒரு ஆச்சரியமாக வந்தாலும் இந்த தருணத்திற்கான ஏற்பாடுகளை பல வருடங்களாக செய்து வந்தது தாம்பரம். அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்துடன் இணைந்து தாம்பரம் தன் உள்கட்டமைப்பை மேம்படுத்தியதுடன் நம்பகமான மின்சார அமைப்புகள் முதல் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஆய்வுக்கூடம் வரை அனைத்தையும் அபிவிருத்தி செய்திருந்தது. மருத்துவமனையின் தகவல் முறைகள் கூட மாறுதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. இதுவரை இருந்த காகித பதிவேடுகள் கணினிகளுக்கு மாற்றப்பட்டு மருத்துவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் நோயாளிகளின் துல்லியமான விவரங்களை மிக எளிதாக வழங்கும் விதத்தில் அமைக்கப்படுகின்றன. நிச்சயமாக வெற்றிகரமான சிகிச்சைக்கு தேவை செங்கல்களும் சுண்ணாம்பும் மட்டுமல்லாமல் புதிய மருந்துகளும் கணினிகளும் மட்டுமல்லாமல் இதற்கும் மேலாக
பணியாளர்கள் புதிய திறன்களை பெற்று புதிய பங்குகளை ஏற்பதே ஆகும். ஆனால் ஜோதிக்கும் அவள் கணவர் இயேசுதாஸுக்கும் இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஏப்ரல் 2004 தாம்பரத்தில் தொடங்கப்பட்ட ART திட்டத்தில் இலவச ART மருந்துகள் வழங்கப்பட்ட முதல் சில இந்திய நோயாளிகளில் அவர்கள் இருந்ததுதான். ARTயின் உதவியோடு இயேசுதாஸின் உடல் நலம் மிக துரிதமாக மேம்பட ஆரம்பித்தது. ஆனால் ஜோதிக்கோ இது தாமதமாக இருக்கக்கூடும். தொடர்ந்த மாதங்களில் அவர் பலமுறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது 3 வருஷம், நான் 3 வருஷம் அது எங்களுக்கு தெரிஞ்சு. அதனால எங்களுக்கு கிளியர் ஆகிற மாதிரி இல்லை, வர பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, முடியாத. அதான் ஊருக்கு எல்லாரும் இறந்து போயிடான்றாங்க. படிப்படியாக அவர் பெற்ற ஆதரவும் ART மருந்துகளும் பலனளிக்க துவங்கின. ஜோதி புதிய பலம் பெற்று மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். மேலும் பல நோயாளிகள் தாம்பரத்தின் ART திட்டத்தில் பதிவு பெற துவங்க மருத்துவமனை பணியாளர்கள் குழுக்களாக பணிபுரிய பழகிக் கொள்கின்றனர். புதிய அணுகுமுறையில் மருத்துவர், செவிலியர், மருந்தாளுநர்கள், உணவு ஆலோசகர்கள் மற்றும் ஆற்றுநர்கள் ஒருவருக்கொருவர் தகவல்களை பரிமாறிக் கொண்டதுடன் நோயாளிகளுடன் அவர்களின் உடல் நலத்தை கண்காணிப்பதற்கும் மருந்துகளின் பக்க விளைவுகளை கட்டுப்படுத்துவதற்கும் தொடர்பு கொண்டனர். ஜோதி தற்போது பல வாரங்களாக வீட்டில் இருக்கிறார். இருப்பினும் அவர் உடல் நலம் இன்னும் வலுவடையாமல் தான் இருக்கிறார். இன்று அவர் வழக்கமான உடல்நல பரிசோதனைக்காக திரும்பி வந்திருக்கிறார். 2-3 டாக்டருங்களும் நல்லா பார்த்தாங்க. பெரிய டாக்டரும், அடுத்தது பெரிய டாக்டரு வந்து பெரிய டாக்டர் வந்து பார்ப்போம். அவர் ஸ்ட்ராங்கான இதெல்லாம் கொடுப்பாரு. நல்லா ஜோதிக்கு நல்லா பாருங்கன்ட்டு அவர் பயங்கரமாக சொல்லுவார். We do not have any distinction between he's a deputy superintendent or a medical officer in charge or a pharmacist or a counselor or a nurses. We work as a team. Because we are also moving as a team, patients are also seeing themselves also a family members. When I say to Kuma, வேண்டாம்மா பயமாக இருக்கா, கவலையாக இருக்கா, ஏதோ நாங்கள் கொடுக்க மாட்டோம்மா பயப்படையா? In fact, I have to say, many of the patients coming and telling us, we have all become one family. It is an attachment, a bondage, a linkage, where the people are able to come out of their hidings, really. They come out very openly and expressing themselves, not only with their spouses and family members, but also to the others. It is a very, very welcome change. பேதி மாத்திரை கொடுத்துருக்கோம். பரவாயில்ல, வந்ததுக்கு நாங்கள் ஏதோ come back at 9-6, get the drugs. இடையில் நெல் ஓஆர்எஸ் வாங்கிக்கப்பா. சிஸ்டர் ஓஆர்எஸ் இருக்கா? இருக்கும் அந்த இதில். தென்னிந்தியாவில் பருவங்கள் மாறி தீபாவளி பண்டிகை தன் வருடாந்திர ஒளி மற்றும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை கொண்டு வந்துள்ளது. ஜோதியை பொறுத்தவரை அவள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் அவளை ஒரு அற்புதம் என்றே அழைக்கின்றனர். டாக்டருங்களே ஆச்சரியப்படுறாங்க. என்னது சிரிப்பர் 500 வந்திருக்குன்னா உண்மையை நம்பவே முடியல எங்களுக்கு. டாக்டர் கேக்குறாங்க, நீ என்ன சாப்பிடுற ஜோதி? ஏசுதாஸ்க்கு 180 இருந்தது, அவரே இப்போ 449 தான் வந்திருக்காரு. உனக்கு 41 தான் இருந்தது, நீ 500 வந்துட்டு இருக்கிய, என்ன சாப்பிடுற அப்படிங்கிறாரு.
another important factor, the ART has contributed a lot in making the patient coming to a center with a lot of hope. They are bringing their children and spouses for a screening purposes earlier with some sort of a hope. That is also increasing the diagnosis of the new patients. ART-இன் அறிமுகமும் புதிய கட்டமைப்புகள் மற்றும் வசதிகள் பெறவும் மருத்துவ பயிற்சி அளிக்கவும் மற்றவர்களுடனான கூட்டு முயற்சியும் தாம்பரம் தன்னை உள்நோக்கும் முறையில் ஒரு புதுமையை ஏற்படுத்தியுள்ளது. பலரின் உதவியுடன் இன்று தாம்பரம் தன்னை உண்மையில் ஒரு தலைசிறந்த மையமாக மாற்றிக்கொள்ள துவங்கியுள்ளது. அதன் இலக்குகள் எளிமையானவை அல்ல. இந்தியா முழுவதும் உள்ள HIV மருத்துவர்களை பயிற்றுவிப்பதும் உலகத்தரமுள்ள HIV ஆதரவை எல்லா மக்களுக்கும் வழங்குவதில் ஒரு முன் உதாரணமாக விளங்குவதும் ஆகும். தாம்பரம் பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் பெருமையடங்கிய குறிக்கோளுடன் பணியாற்றச் செல்கின்றனர். ஏனெனில் தங்கள் நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த சேவையே தேவை என்ற ஆழ்ந்த ஈடுபாடு அவர்களுக்கு உள்ளதாம். ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம். ஒத்த காலில்